தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய நிதி பகிர்வில் தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படும் அநீதி குறித்து அறிக்கை வெளியிடப்படும். தமிழ்நாட்டுக்கான நிதியை பெற சட்ட போராட்டம் நடத்தப்படும் எனவும் அரசின் நிலைப்பாட்டை வாசித்த ஆளுநர் அருளேகர். Favorably and extend the necessary assistance to Tamil Nadu. A resolution will be passed in Tamil Nadu Legislative Assembly demanding Tamil Nadu's due share of financial devolution from the taxes contributed to the Union government. Besides passing the resolution, a special legal committee will be constituted to legally pursue the issue up to the Supreme Court in order to secure fair financial devolution. Every rupee due to Tamil Nadu will be properly documented and a report detailing the Union government's discriminatory approach towards the financial devolution of Tamil Nadu will be published. தமிழ்நாடு அரசு இருமொழிக் கொள்கை என்பதில் உறுதியாக உள்ளது. தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையை தொடரும் என திட்டவட்டம். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை தாவேக அரசு உறுதியாக எதிர்க்கும் என சட்டப்பேரவையில் ஆளுநர் அருளேகர் உரை. மேகதாது அணையை கட்ட அனுமதிக்க கூடாது என பிரதமரை வலியுறுத்தியுள்ளார் முதலமைச்சர் விஜய். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் கூட காவிரி நீரை பெற்றுத் தருவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் போராட வேண்டியிருப்பதாகவும் ஆளுநர் அருளேகர் உரை. முல்லை பெரியாறு அணையிலிருந்து நீர் வரத்தை தடுக்கும் வகையில் கேரள அரசின் புதிய அணை திட்டத்திற்கு தமிழக அரசு எதிர்ப்பு. தமிழ்நாட்டில் உள்ள நதிகளை இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆளுநர் உரையில் திட்டவட்டார். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வேண்டும் என தமிழக அரசு வலியுறுத்தல். மத்திய அரசு கணக்கெடுப்பை முடித்த பின் தமிழக அரசு சர்வேயை தொடங்கும். 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு உறுதி எனவும் ஆளுநர் உரை. கடந்த சில ஆண்டுகளாக போதைப் பொருள் புழக்கம் தமிழ்நாட்டில் வேரூன்றி உள்ளதாக ஆளுநர் அருளேகர் குற்றச்சாட்டு. போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க கடந்த ஆட்சியில் உபயோகமாக எந்த நடவடிக்கையும் இல்லை எனவும் காட்டம். இந்து சமய அறநிலையத்துறையின் அடிப்படை கட்டமைப்புகளில் மாற்றம் மேற்கொள்ளப்படும் என ஆளுநர் உரை. கோயில் சொத்துக்களை அதன் நலன்களுக்காக மட்டுமே பயன்படுத்துவதற்கு உறுதி செய்யப்படும் எனவும் பேச்சு. கடந்த கால ஆட்சியில் நிதி நிலைமை மோசமடைந்துள்ளதாக ஆளுநர் உரை. தமிழ்நாட்டில் ஒவ்வொருவரும் தலையிலும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் வைத்துள்ளதாகவும் திமுக ஆட்சி குறித்து விமர்சனம். The debt has nearly doubled, reaching the level of ₹10. ஆட்சி அமைத்த குறுகிய காலத்தில் 3 வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றியுள்ளது. நிதி பற்றாக்குறை இருந்தாலும் மக்களுக்கு முன் வைத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக ஆளுநர் உரை. நிதி நிலைமை மோசமாக இருந்தாலும் வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் முதலமைச்சர் விஜய் உறுதியாக உள்ளார். 100 யூனிட் இலவச மின்சாரத்தை 200 யூனிட்டாக உயர்த்தியுள்ளார் எனவும் சட்டப்பேரவையில் ஆளுநர் அருளேகர் உரை. அந்நிய முதலீடுகளை ஈர்க்க புதிய தொழில் கொள்கை வெளியிடப்படும். தமிழ்நாட்டின் அடுத்த 5 ஆண்டு கால வளர்ச்சிக்காக வெற்றி தமிழகம் என்ற தொலைநோக்கு திட்டமும் அறிவிக்கப்படும் என தகவல். தாவேக அரசுக்கு கேள்வி எழுப்பும் வகையில் பதாகைகளுடன் சட்டப்பேரவைக்கு வருகை தந்த திமுக எம்எல்ஏக்கள் வாயை திறங்க சிஎம் என்ற வாசகத்துடன் கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்து முழக்கம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு.
தமிழகத்தில் நடக்கும் குற்ற சம்பவங்களை பார்த்தால் சிங்கப்பெண் படைக்கே பாதுகாப்பு தேவைப்படுகிறது எனவும் விமர்சனம். ஆளுநர் உரை முழுதாக வாசிக்கப்பட்டதன் மூலம் தாவேக அரசுக்கும் பாஜகவுக்கும் இடையே இணக்கமான உறவு அம்பலமாக இருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். ஆளுங்கட்சியினர் ரீல்ஸ் போடுவதற்கான கண்டென்ட் மெட்டீரியலாகவே ஆளுநர் உரை அமைந்திருப்பதாகவும் கருத்து. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் நெருக்கமான உறவு இருப்பதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் விமர்சனம். செந்தில் பாலாஜி உள்ளிட்ட சிலர் மீது வழக்கு பதிய ஆளுநர் இன்னும் அனுமதி தரவில்லை என குற்றம் சாட்டி பதிலடி. ஆட்சி பறிபோய் விடுமோ என்ற பயத்தில் அதிமுக எம்எல்ஏக்களை பானிக் பேயிங் செய்து வருவதாக தாவேக அரசு மீது உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தாவேக அமைச்சர்கள் எல்லாம் ரீல்ஸ் வெறியில் சுற்றி வருவதாகவும் தாக்கு. தாவேக ஆட்சி அமைந்த கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 175 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறியிருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. முந்தைய ஆட்சி நிர்வாகம் சரியில்லை என்கிற குற்றச்சாட்டு கண்டனத்திற்குரியது என்றும் பேச்சு. தனிப்பட்ட காரணங்களுக்காகவே குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. மற்றபடி தமிழக அரசு எதையும் மூடி மறைக்க வேண்டிய அவசியமில்லை. குற்ற சம்பவங்கள் எங்கு நடந்தாலும் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக CTR நிர்மல்குமார் விளக்கம். தன்னுடைய மகன் மிதுன் அரசியலுக்கு வர மாட்டார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். தனது மகன் அதிமுகவில் எந்த பதவியிலும் இல்லை, அடிப்படை உறுப்பினராக மட்டுமே உள்ளதாக பேட்டி. பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சையில்தான் அதிமுக வெற்றி பெற்றது என CV சண்முகத்தின் குற்றச்சாட்டு. 2021ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் பாமக இருந்தும் விழுப்புரம் தொகுதியில் CV சண்முகம் தோற்றது ஏன் என EPS கேள்வி. அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் சென்னை MRC நகரில் உள்ள தமது இல்லத்தில் SP வேலுமணி உள்ளிட்டோருடன் மீண்டும் ஆலோசனை. அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்து வருவது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பிய நிலையில் முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் என தகவல். சட்டப்பேரவையில் தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் பாடியதற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வரவேற்பு. அறிவிப்பாக மட்டுமில்லாமல் ஆக்கப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான ஆளுமைமிக்க ஆட்சியாக இருக்க வேண்டும் எனவும் கருத்து. தமிழகத்தில் சமூக நீதி சர்வே நடத்தப்படும் என ஆளுநர் உரையில் உறுதியளிக்கப்பட்டிருப்பது தமிழக அரசியலில் ஒரு மைல்கல். இது ஒரு சாதியின் பிரச்சனை இல்லை, தமிழகத்தின் சமூக நீதி பிரச்சனை. சமூக நீதி சர்வே எடுத்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வளரும் என பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை. ஆளுநர் உரைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பாராட்டு. 2031 இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாக மாற்றும் தொலைநோக்கு பார்வையில் வெற்றி தமிழகம் என்ற திட்டம் எனவும் அறிக்கை. ஆட்சியில் இருப்பவர்கள் எழுதி கொடுப்பதை ஆளுநர் படித்துதான் ஆக வேண்டும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கருத்து. சொல்லப்போனால் ஜோசப் விஜய் வாழ்க என எழுதியிருந்தால் அதையும் ஆளுநர் வாசித்திருப்பார் என கூறி நகைப்பு. தாவேக அரசு தயாரித்த ஆளுநர் அருளேகரின் உரை என்பது தங்க முலாம் பூசப்பட்ட தகரம் என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் விமர்சனம்.
பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவது தாவேக அரசின் லட்சியம் என்கிற உரை கேலி கூத்து என்றும் கருத்து. திமுகவின் கொள்கைகளை அப்படியே தாவேக வழிமொழிகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசின் பக்கம் தாவேக தள்ளிவிட்டுள்ளதாக தமிமுன் அன்சாரி பேட்டி. தமிழ்நாடு அரசின் மின்சாரத்துறை சார்பில் அடுத்த வாரம் வெள்ளை அறிக்கை விடப்படும். அமைச்சர் CTR நிர்மல்குமார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடையே தகவல். பரந்தூர் விமான நிலையத்திற்கு அரசு அனுமதி அளிக்காது. விமான நிலையம் வரக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக உள்ளது. ஆளுநர் உரையில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் குறித்த தகவல் இல்லாதது குறித்த கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதில். வரும் 23ஆம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. 3 நாட்கள் கூட்டம் நடைபெறுவதால் வினாவிடை நேரம் இருக்காது எனவும் பேட்டி. ஒதுக்க பார்த்தாலும் ஓரம் கட்ட பார்த்தாலும் நாமே மையம் என்பதை நடந்து முடிந்த தேர்தல் நடைமுறைக்கு கொண்டு வந்ததாக திருமாவளவன் பேச்சு. தேர்தலில் VCK இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என்ற சூழல் நிலவியதாகவும் தொண்டர்களிடையே பெருமிதம். காங்கிரஸ் கட்சியின் தேசிய இளைஞரணி செயலாளராக இருந்த ஸ்ரீநிதி மோகன் அக்கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார். அண்ணா அறிவாலயத்தில் MK ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் ஐக்கியமானார். ஒன்று 2026 முதல் அமலான டப்ஸ் திட்டத்திற்கான அரசாணையை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. உறுதியளிக்கப்பட்ட பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இடைக்கால நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. நீலகிரி, கோவை, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கரூர், திருச்சி உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. தமிழகம் முழுவதும் பல்வேறு வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை. ஓட்டுநர் உரிமம் பெறுவது, புதிய வாகனங்களை பதிவு செய்வதற்கு அதிக அளவில் லஞ்ச லாவண்யம் நடப்பதாக புகார் எழுந்த நிலையில் நடவடிக்கை. திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகே நின்றிருந்த இளம்பெண்ணை ஈவ்டீசிங் செய்த விவகாரம். திருத்துறைப்பூண்டி தாவேக வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்தராஜ் உள்ளிட்ட 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஈரோடு SP அலுவலக வளாகத்தில் குடும்பத்தோடு தீக்குளிக்க முற்பட்ட வியாபாரியால் பரபரப்பு. மொத்த வியாபாரம் என்ற பெயரில் போலி GST நம்பரை பயன்படுத்தி பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தாவேக நிர்வாகி மீது குற்றச்சாட்டு. சென்னை ஓட்டேரி அருகே தந்தையிடம் தகராறில் ஈடுபட்ட கல்லூரி மாணவன் தூக்கிட்டு தற்கொலை. நண்பர்களுடன் ஊர் சுற்றுவதை விடுத்து கல்லூரிக்கு சென்று படிக்குமாறு கண்டித்ததால் விபரீத முடிவு. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாள் வாழ்த்துக்கான சுவர் விளம்பரம் கருப்பு பெயிண்டால் அழிப்பு. மர்ம நபர்களின் செயலால் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் அதிர்ச்சி. மதுராந்தகம் அருகே முன்னால் சென்ற போர்வெல் டிராக்டர் மீது தனியார் ஆம்னி பேருந்து மோதி விபத்து. சாலையோர பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் பலி, 18 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி.
டெல்லியில் தேசிய தேர்வு முகமை மற்றும் மாநில அரசு உயர் அதிகாரிகளுடன் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முக்கிய ஆலோசனை. வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வின் போது வினாத்தாள் கசிவை தடுப்பது குறித்தும் தேர்வுக்கான இறுதிக்கட்ட பணிகள் குறித்தும் முக்கிய ஆய்வு. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. பெங்களூருவுக்கான குடிநீர் மற்றும் மின்சார தேவைக்காக மட்டுமே அணை கட்டப்படுவதாகவும் கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் விளக்கம். காவிரி விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் உள்ளிட்டோர் அரசியல் செய்கின்றனர். மேகதாது அணை தொடர்பாக பிரதமர் மோடியை தமிழ்நாடு அணுகுவது அரசியல் உள்நோக்கம் கொண்ட செயல் என்றும் கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் கடும் விமர்சனம். ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் உள்ள காலனி தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து. பல கோடி ரூபாய் மதிப்பிலான காலணிகள் மற்றும் இயந்திரங்கள் தீயில் எரிந்து சேதம். ஈரான் உடனான அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ஈரான் மறுகட்டமைப்புக்கு 28 லட்சம் கோடி ரூபாய் நிதி உதவி அளிக்கப்படும் என்பது உட்பட 14 அம்ச அறிக்கையை வெளியிட்டது அமெரிக்க அரசு. அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானதை அடுத்து கப்பல் போக்குவரத்துக்கான நாளை முதல் முழுமையாக திறக்கப்படுகிறது ஹார்முஸ் நீரிணை. ஈரான் மீதான வர்த்தக தடையும் நீக்கப்பட்ட நிலையில் கச்சா எண்ணெய் விலை குறைய வாய்ப்பு. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது ட்ரோன் தாக்குதல் நடத்திய உக்ரைன். கரும்புகை சூழ்ந்துள்ளதால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள். உலக கோப்பை தொடரில் கொலம்பியா அணி வெற்றி. 3-1 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வீழ்த்தி அசத்தல். உலக கோப்பை தொடரில் பனாமா அணியை வீழ்த்தி கானா அணி வெற்றி. 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வீழ்த்தி அபாரம். உலக கோப்பை தொடரில் நாளை காலை 3:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் கனடா கத்தார் அணிகள் மோதல். நாளை காலை 6:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியா அணிகள் பலப்பரீட்சை. மகளிர் தேசிய கோப்பைக்கான ஹாக்கி தொடரில் உருகுவேவை வீழ்த்தியது இந்தியா. நியூசிலாந்தில் நடைபெற்ற போட்டியில் தீபிகாவின் அதிரடி ஆட்டத்தால் 3-2 என்ற கோல் கணக்கில் அரையிறுதிக்கு முன்னேறியது இந்தியா. பெர்லின் ஓபன் டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் கால் இறுதிக்கு முன்னேறினார் சபலென்கா. ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரோவாவை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அசத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் 240 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் 280 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 2,11,600 ரூபாய்க்கும் 1 கிராம் 13,950 ரூபாய்க்கும் விற்பனை.